யாரு படித்தவனா? யார் புரிந்து கொண்டவன் தான் படித்தவன். சமூகத்தை கவனிக்கிறவன் தான் படித்தவன். இந்த மனிதர்களை உணர்ந்து கொண்டவன் தான் படித்தவன். A+B² தெரிஞ்சவன்லாம் படித்தவன் கிடையாது. அவெல்லாம் பாடம் படித்தவன். கல்லூரியின் நோக்கம் பாடம் படிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையை படிப்பதும். முதலில் நீங்கள் உங்களை உணருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். அது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமான விஷயம். அதுதான் எனக்கு எது வேணும் எது வேணான்னு தேர்வு செய்வது தான், டெசிஷன் மேக்கிங் தான் இந்த காலத்தில் மிக அவசியம். ஒரு காலகட்டத்தில் டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையுமே பெரியவங்க பார்த்துக்கிட்டாங்க. காரணம், மிக குறைவான அளவுக்கே முடிவுகள் எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. ஒரு கல்யாண முடிவு எடுக்கணும், ஒரு காது குத்து முடிவு எடுக்கணும், இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகலாமா இல்லையான்னு முடிவு எடுக்கணும், என்ன படிப்பு படிக்க வைக்கணும் முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான் முடிவுகளே அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னென்னலாம் முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. காலையில் என்ன ட்ரெஸ் போடணும் முடிவு எடுக்கணும், இன்றைக்கி என்ன போஸ்டிங் போடணும்னு முடிவு எடுக்கணும், இன்றைக்கி இவனோட சண்டை இருக்கே பேசணுமா பேச வேணான்னு முடிவு எடுக்கணும், இந்த கிளாஸுக்கு போகணுமா போக வேணான்னு முடிவு எடுக்கணும், இந்த வைவா அட்டன் பண்ணுறதா இல்லையான்னு முடிவு எடுக்கணும், ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போகிறதா இல்லையான்னு முடிவு எடுக்கணும், முதல்ல காலேஜுக்கு போகிறதா இல்லையான்னு முடிவு எடுக்கணும், போனாலும் அந்த வகுப்புக்கு போகிறதா இல்லையான்னு முடிவு எடுக்கணும், ரெண்டாவது அந்த ஆள் எப்படி பாடம் எடுப்பான்னு முடிவெடுக்கணும், முடிவெடுத்து பாதியிலே வரணுமா கல்லூரியிலே இருக்கணுமான்னு முடிவெடுக்கணும், மத்தியானம் நண்பர்களோடு எங்கேயே போகுதுன்னு முடிவெடுக்கணும், என்ன சாப்பாடு சாப்பிட்றதுன்னு முடிவு எடுக்கணும், அது ஸ்விக்கியில் சொல்லணுமா நம்மளே போய் சாப்பிட்லாமான்னு முடிவெடுக்கணும், காலேஜிலே இருக்கணுமா வெளியில் போகணுமா ஹாஸ்டலில் இருக்கணுமா வீட்டில் இருக்கணுமா ஃப்ரெண்டோட இருக்கணுமா ஃபோனில் இருக்கணுமா இதில் இருக்கணும் அதில் இருக்கணும், முடிஞ்சு கதை. When there are a lot of options that you need to be in a position to understand what you need. வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற போது மட்டும்தான் நாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கணும். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெறக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு வேணும், உங்களை பற்றின மரியாதை உங்களுக்கு வேணும். நம்மை பற்றிய மரியாதையும் நம்மை பற்றிய மதிப்பீடுகளையும் அடுத்தவன் தரல, நாம தான் தர்றோம். என்னை அவன் திட்டான், என்னை அவன் முட்டாள்னு சொல்லிட்டான், நீயே உன்னை முட்டாள் தானே நினைக்கிற. என்னை அவன் பைத்தியம்னு சொல்லிட்டான், என்ன நானே பைத்தியம் நினைச்சா ஊரும் பைத்தியம் தானே சொல்லும். ரைட்டு தானே. எனக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார், குண்டாகவும் இருப்பார். இன்னொருத்தரும் கருப்பாக இருப்பார், குண்டாக இருப்பார். ஆனால் நண்பர்கள் மத்தியில் கருப்பாக குண்டாக இருக்க இன்னொருத்தருக்கு தான் அதிகமான மரியாதையும் பிரியமும். காரணம் என்னென்னா, தான் கருப்பாக இருக்கும் குண்டாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் இவனே நினச்சிப்பான். இருக்கிறது ஏதோ ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வருவான், தலையை செய்ய மாட்டான், அப்படியே பண்டி மாதிரி இருப்பான். தன்னை பற்றின டிப்ரெஷன்ஸ் அவனே வளர்த்துக்கிட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருந்தான் என்ன, அவனை என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உலகத்திலே உங்களுக்கு யார் அதிகம் பிடிக்குன்னு கேட்டால் அவன் அப்போவே சொல்லுவான் என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நாம் எல்லாம் அடுத்தவனை பிடிக்கும்னு நினைக்கிறோம். தனக்கு பிடிக்காதவனுக்கு நிச்சயமாய் அடுத்தவனையும் நேசிக்க முடியாது. முதல்ல நமக்கு பிடிக்கணும். நமக்கு பிடிக்கலைன்னா நாம் எல்லாத்தையுமே அந்த சைட்லேருந்தே பார்க்குறோம். நம்ம தான் முதல்ல பார்க்கணும். அது ஒன்றும் சுயநலம் கிடையாது. முதல்ல நம்மளை பிடிக்கணும் நமக்கு, சரிதானே. அந்த 2வது ஆளை ஏன் பிடிக்குன்னு கேட்டால் அவன் தன்னை பிடிச்சி அவன் அழகாக செய்து கொள்வான், தன்னை பெரிய ஆளாகவே அவன் நம்பினான். ஒரே கூட்டத்தில் 2 பேர் இருக்கான். குண்டா கருப்பாக இருக்க ஒருத்தன் பேர் எரும மாடு, குண்டா கருப்பாக இருக்க இன்னொருத்தன் பேர் அமுல் பேபி. வெரி சிம்பிள். தன்னை அமுல் பேபின்னு நினைக்கிறவன் அமுல் பேபி, எரும மாடுன்னு நினைக்கிறவன் எரும மாடு. விளக்கமாத்துக்கு எதுக்கு பட்டு குஞ்சம் நீங்களாகவே நினச்சிக்கிட்டா முடிவு பண்ணி போச்சு இல்லையா. பி ஏ ஹீரோ, பி ஏ ஹீரோயின். இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ ஜெயிச்சவன் சொல்லட்டும், தோத்தவன் சொல்லட்டும், உயரம்னு சொல்லட்டும், குட்டைன்னு சொல்லட்டும், கருப்புன்னு சொல்லட்டும், நெட்டைன்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் யார் என்பது நான் தான் முடிவு எடுக்கணும், நீ இல்லை.